ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் மட்டன் பிரியாணியும் சிக்கன் பெப்பர் கிரேவியும் தான் செய்ய போகிறேன். இது ரைஸுக்கும் நல்லாயிருக்கும், டிஃபனுக்கும் நல்லாயிருக்கும். ஒரு குக்கர் பாத்திரம் வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு மட்டனை வந்து நல்லா போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இது பிரியாணிக்கு சிக்கன் தூள் 1 ஸ்பூனும் கொஞ்சம் உப்பு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கி விடலாம். 1 கிளாஸ் அரிசிக்கு 1 கிளாஸ் தண்ணி அளவுக்கு வச்சு 3 விசில் விட்டு இறக்கி வச்சிடலாம். ஒரு பாத்திரம் வச்சு நல்லா 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விடலாம். நல்லா வதங்கணும், இல்லைன்னா பச்சை வாசம் அடிக்கும். இன்னொரு பேன் வச்சு சீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், 2 ஸ்பூன் கொத்தமல்லி விதை, ஒரு 2 பட்டை 3 கிராம் போட்டு நல்லா வதக்கி விடலாம். ஒரு கைப்பிடி தேங்காய் போட்டு அதையும் வதக்கி விடலாம். 1 ஸ்பூன் சிக்கன் தூளும் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூளும் போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை தழை போட்டு நல்லா வதக்கி விடலாம். நல்லா அரைச்சி எடுத்துட்டு 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் போட்டிருக்கேன். ஏன்னா மிளகாய் போடலை. ஒரு பாத்திரம் வச்சு நெய்யும் எண்ணெயும் 50 மில்லி ஊற்றி 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணதை போட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு, 4 ஏலக்காய், 2 பிரியாணி இலை போட்டுட்டு தக்காளி 4 மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். ஒரு பெரிய ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டேன். வேக வச்ச மட்டன் தண்ணியோட மட்டனையும் போட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். தேவையான உப்பு இதுக்கு மட்டும் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் உப்பு போட்டு அரை வேக்காடாக வேக வச்சுக்கலாம் அரிசியை. வேக வச்ச அரை வேக்காடு அரிசியை எடுத்து இதிலே போட்டுட்டு கொஞ்சம் தயிர் போட்டு கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை தழை ஒரு கைப்பிடி போட்டுட்டு லெமன் பிழிஞ்சு நல்லா கிளறி விடலாம். பார்க்கவே அழகாக இருக்குது. நல்லா ஓரளவுக்கு பொடிஞ்சு வந்துட்டுருக்கு. ஒரு பாத்திரம் போட்டு நல்லா மூடி தம்மில் வச்சிடலாம். இந்த பக்கம் ஒரு இரும்பு வடைச்சட்டி வச்சுருக்கேன். டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதில் செஞ்சால். ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டு கருவேப்பிலை தழை, வரமிளகா போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா ஒரு 2 குட்டி தக்காளியாக அரைச்சி அதை போட்டு நல்லா வதக்கிட்டு சிக்கனையும் எடுத்து போட்டு நல்லா சுருளை வதக்கி விடலாம். மூடி வச்சு தண்ணி நல்லா விடணும், அது அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்புறமா அரைச்சி வச்ச மசாலா விழுதை போட்டு தேவைப்படுற உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடலாம். நல்லா சுண்டணும். சுண்டின உடனே பெப்பர் தூள் 1 ஸ்பூன் போட்டு கொத்தமல்லி தழை தூவி நல்லா கிளறி விட்டுடலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. பார்க்க சூப்பராக இருக்குது பாருங்கள். ரசத்துக்கு கொத்தமல்லி, வர கொத்தமல்லி 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், சீரகம், கொஞ்சம் புளி, 3 தக்காளி எல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துட்டேன். கருவேப்பிலை, கடுகு, ஒரு தட்டி வச்ச பூண்டு, அரைச்சி வச்ச ரசம் அரைச்சி வச்சேன் இல்லையா, அதை விழுதை போட்டு நல்லா வதக்கி விட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூளையும் போட்டு நல்லா சுண்டை வதக்கி விடலாம். தேவைப்படுற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் கரும்பு சர்க்கரையும் கொத்தமல்லி தலையும் தூவி நல்லா கொதித்த உடனே இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதான், ரசம் ரெடி ஆகிடுச்சு. பிரியாணியும் நல்லா பொடிஞ்சிருக்கும். பிரியாணி நல்லா ரெடி ஆகிடுச்சு. நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது ஒரு மாதிரி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. ஒரு தட்டு வச்சு பெப்பர் சிக்கன் கிரேவியை எடுத்து வச்சுக்கலாம். ரசத்தையும் சர்வ் பண்ணிக்கலாம். ஒயிட் ரைஸும் ஒரு கப் வச்சுக்கலாம். தயிர் பச்சடி வச்சுக்கலாம். பிரியாணியும் ஒரு கப் எடுத்து தட்டில் அடிச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் மாம்பழம் வெட்டி வச்சுருக்கேன். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.